4000 அவ்வளோ கிளை உருவாயிருச்சு. 46 லட்சம் ஜாதி. இப்போ இந்த காஸ்ட் சென்சஸ் மத்திய அரசு எடுக்க போகிற காஸ்ட் சென்சஸ் என்ன லட்சணத்தில் நடக்கும்னு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. அதில் 2011 சென்சஸில் வெளியில் வர விடாமல் செஞ்ச விஷயம் 46 லட்சம் ஜாதி. இப்போ 2026-27 எத்தனை லட்சம் ஜாதி வரப்போகுதுன்னு தெரியல. மாநில அரசு ஒரு நம்பகத்தன்மை உள்ள சர்வே எடுக்கிறது மூலமாக நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். திமுக அரசு அதை தடுப்பதற்கு, அதை விரும்பாமல் இருப்பதற்கு காரணம் சில ஜாதிகளோட எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும், சிலது குறைவாக இருக்கும். அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டால் தங்களுக்கு ஆபத்து வந்துடும் அவங்க பயப்படுறாங்க. இப்போ கர்நாடகாலேயே பார்த்தீங்கன்னா அந்த சென்சஸை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக ஒரு சென்சஸ் எடுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, காங்கிரஸ் ஹைகமாண்டு சொல்லுது. இப்போ கர்நாடகா சித்தராமையா கேபினெட் உள்ள இரு ஊராக பிளந்து கிடக்குது. ஏற்கனவே எடுத்த சென்சஸ் போதாதா சர்வே, இப்போ எதுக்கு புதுசாக எடுக்கணும்னு புதுசாக எடுன்றான் சோனியா காந்தி ராகுல் காந்தியும். இதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் ரொம்ப ஒரு டைம் பாம்பான விஷயம் குகன். மோடி கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த சர்வேவே ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது பல புதிய பிரச்சனைகளை உருவாக்கணும்னு ஒரு ஜெனுயன் ஃபியர், உண்மையான பயம் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம்,